23, 25. உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். பொருளாதார செழிப்புங்கிறது ஆரோக்கியத்தோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. அது மறந்து போயிடக்கூடாது. தேவன் பணத்தை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. தேவன் களஞ்சியங்களை மட்டும் நிரம்பி வழிய செய்கிறவர் அல்ல. நம்முடைய சரீரத்திலும் ஆரோக்கியத்தை நிரம்பி வழிய செய்கிறவராய் இருக்கிறார். ஆரோக்கியத்தையும் தருகிறவராக இருக்கிறார். சுகத்தை தருகிறவராக இருக்கிறார். பலத்தை தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் கையிடுகிற எல்லா வேலைகளிலும் தேவன் தம்முடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க கையிட்டு செய்கிற வேலைகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார் என்று நீங்கள் நம்பி அதை சொல்லி அதை பெற்றுக்கொள்வேன் என்ற நன்றி விசுவாசத்தோடு அந்த காரியத்தை செய்வீர்கள் என்றால், அந்த வேலையை செய்வீர்கள் என்றால், அங்கே ஒரு மாபெரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்து அந்த இடத்திலே உங்கள் தலையை நிமிர செய்து உங்களை பெருக செய்திடுவார். சங்கீதம் 90:17, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை உறுதிப்படுத்தும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கையிட்டு செய்கிற வேலைகளை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் உபாகமம் 28:8 சொல்றாரு, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்படின்னா நீங்க கையிட்டு செய்கிற வேலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த வேலை நீங்க செய்கிறதுனால அல்லங்க. அந்த வேலை நீங்க கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்ததுனாலே இந்த நாட்கள்ல நீங்கள் செல்வ செழிப்புள்ள சீமானாக மாற போகிறீர்கள். அவர் சொல்லியிருக்காரு, நீ கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம், சத்தமா சொல்லுங்க, நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டுள்ளார். அப்ப நான் செய்யணும், அவருடைய ஆசீர்வாதத்தை நான் எடுக்கணும். அதான் என் வேலை. அவர்கிட்ட ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு கெஞ்ச தேவையில்லை. அவர் ஆசீர்வாதத்தை உபாகமம் 28:8 எப்பயோ ஆசீர்வதிச்சிட்டாரு. சங்கீதம் 1:3 எப்பயோ சொல்லிட்டாரு. நண்பு தேவனுடைய நீ கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்குன்ட்டாரு. அவர் கட்டளையிட்டதுனால நீங்க ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட அதுல ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். பணங்கள் நிரம்பி வழிவதை பார்ப்பீர்கள். அவர் சொல்றாரு, நீ கையிடும் எல்லா வேலைகளிலும், நீ கையிடும் எல்லா வேலைகளும். அப்படின்னா நீ கட்டட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, விவசாய வேலை செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, கட்டட வேலை கூலி வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, விவசாய வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏசாயா 65:22 சொல்லுகிறாரு, அவர்கள் கட்டுகிறது வேறொருவர் குடியிருக்க போவதில்லை, அவர்கள் நடுவது வேறொருவர் புசிக்க போவதில்லை, தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுங்காலம் அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க கட்டட வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், ஒத்தனாரா இருக்கலாம், சித்தாளா இருக்கலாம், அல்லது நிமிந்தாளா இருக்கலாம், அல்லது விவசாயம் செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், அல்லது விவசாயத்திற்கு கூலி வேலைக்கு போகக்கூடியவங்களா இருக்கலாம், அல்லது 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகக்கூடியவங்களா இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சின்ன வேலையை செய்தாலும் அந்த வேலையிலே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்கிற அந்த வேலையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதனாலே உங்க களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி வழிய போகிறது. சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவாகிய தேவனே, நான் இன்று செய்யும் வேலைக்குரிய கூலி எனக்கு சரியாக சேரும். என் கைகள் களைப்படையாது. என் உழைப்பின் பலனை பிசாசு திருட முடியாது. நீர் என் உழைப்பையும் என் பிரயாசத்தையும் ஆசீர்வதித்து கட்டளையிட்டிருக்கிறீர். உம்முடைய கட்டளையின்படியே என் கைகளின் பிரயாசங்களுக்கும் உழைப்பிற்கும் மிகுதியான பலன் என் பேங்க் அக்கவுண்ட்ல பணம் பெறுகிறது.